சொல்வேந்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய சொல்வேந்தர் மன்றத்தின் கூட்ட எண் 93. உங்கள் அனைவரையும் இந்த கூட்டத்திற்கு வரவேற்கிறேன். முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து. நீங்கள் உங்கள் ஒலி அளவை குறைத்துக் கொள்ளவும், இல்லை என்றால் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு எழுந்து நிற்கவும். பாலா அவர்களே, பாடல் கேட்கவில்லை. வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற நன்றி. பாடல் இந்த கூட்டத்தை தலைவர் ஜெயபிரகாஷ் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். வாருங்கள் ஜேபி, மேடை உங்களுடையது. நன்றி வித்யாலட்சுமி அவர்களே. நமது சொல்வேந்தர் மன்றத்தின் 93வது கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த மன்றம் சீரும் சிறப்புமாக நடைபெற ஒத்துழைப்பு தரும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் மிக்க நன்றி. இது தொடர்ந்து தொய்வில்லாமல் கடந்த 4 ஆண்டுகளாக நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் பல ஆண்டுகளை சந்தித்து வீரநடை போட வேண்டும் என்று அனைவரையும் கைகூப்பி வணங்குகிறேன். நன்றி. இப்பொழுது மேடையை நெறியாளர் பாலா தங்கவேல் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். வாருங்கள் பாலா அவர்களே. அனைவருக்கும் வணக்கம். 93வது கூட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நம்மளுடைய சொல்வேந்தர் மன்றத்தின் கூட்டம் 3 பகுதிகளாக நடைபெறும். முதற் பகுதி தயாரிக்கப்பட்ட பேச்சு, 2வது பகுதி உடனடி பேச்சு, 3வது பகுதி மதிப்பீடு. பணிகள் யார் யார் என்பதை இப்பொழுது தெரிவித்து விடுவோம். இன்றைய மதிப்பீட்டாளராக ஜெயபிரகாஷ் அவர்கள் இருக்கிறார். பொது மதிப்பீட்டாளராக ஜெயபிரகாஷ் அவர்களே, வந்து உங்களுடைய பணியை விளக்கி செல்லுமாறு கேட்கிறேன். நன்றி பாலா அவர்களே. பொது மதிப்பீட்டாளர் பணி என்பது தயாரிக்கப்பட்ட பேச்சு பேசியவர்களையும் மற்றும் உடனடி பேச்சு பேசிய நெறியாளர்கள் செய்தவர்களையும் அனைவரையும் அழைத்து மன்னிக்கவும் மதிப்பீட்டாளர்களை அழைத்து அவர்களுடைய மதிப்பீட்டை கொடுக்க செய்து அதை நெறியாள்கை செய்வதுதான் மதிப்பீட்டாளரின் பணி. முதலில் தயாரிக்கப்பட்ட பேச்சு பேசியவர்களை அழைப்பேன். பின்பு உடனடி பேச்சு பேசியவர்களுடைய பற்றி என்னுடைய மதிப்பீடை கொடுப்பேன். மற்ற செயல்களை செய்பவர்களையும் அழைத்து அவருடைய பணியை செய்ய சொல்வோம். நெறியாள்கை செய்வதுதான் என்னுடைய பணி. நன்றி. இன்றைய 2வது பேச்சாளர் யாரு? பேச்சாளர் இல்லை, ஒரே ஒரு பேச்சாளர். முதல் பேச்சு பவானி முராரி அவர்கள். ஒரே பேச்சாளர் தான். மதிப்பீட்டாளர் ஒருவர் தானே? மதிப்பீட்டாளர் வித்யாலட்சுமி அவர்கள். ஆனால் வித்யாலட்சுமி அவர்கள் உடனடி பேச்சு நெறியாள்கை செய்கிறார். அவருடைய பணியை மதிப்பீடு செய்ய வேண்டியது என்னுடைய பணி என்று. சரி. அடுத்து இப்பொழுது இலக்கண ஆசானை அழைக்கிறேன். இலக்கண ஆசான் அனிதா அவர்களே, வாருங்கள் உங்கள் பணியை விளக்குமாறு. மற்றும் இன்றைய சொல். வேறு யாராவது இந்த பதவியை எடுத்துக்கொள்ள முடியுமா? எனக்கு இருமலாக இருக்கிறது. நான் வந்து சின்ன ரோல்
சரி, நானே இலக்கண ஆசானாக இருந்துவிட்டு போகிறேன். நன்றி பாலா அவர்களே. இன்றைய சொல் என்னவென்று சொல்வது என்று யோசித்து யோசித்து நிறைத்து என்ற சொல்லை கொடுக்கிறேன். நிறைந்து கிடையாது, நிறைத்து. அதாவது இந்த கோப்பையிலே தண்ணீரை நிறைத்தேன், அந்த பொருளிலே. நிறைத்து என்ற சொல்லை, அதுதான் என்னுடைய எண்ணத்தில் திடீரென்று வந்தது. அதனால் அதையே வைத்துக் கொள்ளலாம். இன்றைய இலக்கண ஆசானாக என்னுடைய பணி என்னவென்றால், இன்றைய கூட்டத்தில் அனைவரும் பேசுபவர்கள் இலக்கண பிழை இல்லாமல் பேசுகிறார்களா என்று பார்ப்பது ஒன்று. சிறந்த சொற்கள், சொல்லாடல் இருந்தால் அதை எடுத்து குறிக்கலாம். வேறு ஏதாவது இருந்தால், பிழைகள் இருந்தால் எடுத்து சொல்வேன். இதுதான் இலக்கண ஆசானாக என்னுடைய வேலை. இன்றைய சொல் நிறைத்து. யார் யார் எத்தனை முறை உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை குறித்து வைத்து பின்னால் கூறுவேன் இந்த சொல்லை. அடுத்து நான் அழைக்க இருப்பது நேர கணக்கீட்டாளர் அனிதா அவர்களே வந்து தங்கள் பணியை விளக்கி சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பாலா கூப்பிட்டீங்களா? நேர கணக்கீட்டாளராக உங்களுடைய சொல்றேன் பணி பாலா. என்ன என்பதை. என்னுடைய பணி நேர கணக்கீட்டாளராக திட்டமிட்ட பேச்சிற்கு 5 முதல் 7 நிமிடங்கள் கொடுக்கப்படும். 5 நிமிடத்தில் பச்சை அட்டையும் 6 நிமிடத்தில் மஞ்சள் அட்டையும் 7 நிமிடத்தில் சிவப்பு அட்டையும் காட்டப்படும். அந்த காலவரையிற்குள் பேசுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மதிப்பீடு செய்பவர்களுக்கும் காலவரையறை உண்டு. அவர்களுக்கு 2 முதல் 3 நிமிடங்கள் கொடுக்கப்படும். 2 நிமிடத்தில் பச்சை அட்டையும் 2.5 நிமிடத்தில் மஞ்சள் அட்டையும் 3 நிமிடத்தில் சிவப்பு அட்டையும் கொடுக்கப்படும். உடனடி பேச்சிற்கும் காலவரையறை உண்டு. உடனடி பேச்சு செய்யும் பேச்சாளர்களுக்கு 1 முதல் 2 நிமிடங்கள் கொடுக்கப்படும். 1 நிமிடத்தில் பச்சை அட்டையும் 1 நிமிடத்தில் மஞ்சள் அட்டையும் 2 நிமிடத்தில் சிவப்பு அட்டையும் காணப்படும். இதுதான் நேர கணக்கீட்டாளராக என்னுடைய பணி. நானே சொல்லுங்க வித்யா. இன்று கன்னி பேச்சு பேசுவதால் 4 முதல் 6 நிமிடங்கள் கொடுக்கப்படும். திட்டமிட்ட பேச்சிற்கு 4 நிமிடத்தில் பச்சை அட்டையும் 5 நிமிடத்தில் மஞ்சள் அட்டையும் 6 நிமிடத்தில் சிவப்பு அட்டையும் காட்டப்படும். நானே வெற்றி கோப்பை அறிவிப்பாளராகவும் இருப்பதால் வெற்றி கோப்பை இந்த காலவரையறைக்குள் பேசப்பட்ட சிறந்த பேச்சாளரை தேர்ந்தெடுத்து, சிறந்த மதிப்பீட்டாளர், சிறந்த பேச்சாளர்கள், சிறந்த உடனடி பேச்சாளரை தேர்ந்தெடுத்து எனக்கு தனிச்செய்தியில் அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி. வெற்றி கோப்பை அறிவிப்பாளர் பணி என்ன என்பதையும் அவரே விளக்கிவிட்டார். அடுத்து இப்பொழுது உபரிச்சொல் கணக்கீடு, அதை விளக்குவதற்காக, பணி என்ன என்று விளக்குவதற்காக கிருஷ்ணவேணி அருணாச்சலம் அவர்களை அழைக்கிறேன். பாருங்கள். நன்றி பாலா அவர்களே. எனது பணி ஆ, அம் போன்ற வார்த்தைகளை இடைவெளியையும் கவனித்து அதை எத்தனை முறை உபயோகித்தார்கள் என்பதை குறிப்பிட வேண்டும். நன்றி. அடுத்து இப்பொழுது நாம் நேரடியாக பேச்சிற்கு செல்வதற்கு முன் திருக்குறள் சொல்வதற்காக நமது குறள் வேந்தர் கிருஷ்ணவேணி அவர்கள்தான். வாருங்கள். கிருஷ்ணவேணி ஸ்தம்பித்து விட்டார் குறள் சொல்ல சொன்னவுடன். அவர் தொழில்நுட்பம் கோளாறு என்று நினைக்கிறேன். தொழில்நுட்பம் ஸ்தம்பிக்க வைத்து விட்டது. தொழில்நுட்ப கோளாறு. நாம் திருக்குறளை பின்னே கூட சொல்ல வைக்கலாம் கிருஷ்ணவேணி வந்தவுடன். இப்பொழுது ஆனால் அவர்தான் உபரிச்சொல் கணக்கீட்டாளர். பேச்சாளரை அழைப்பதற்கு முன் உபரிச்சொல். கிருஷ்ணவேணி வந்துவிட்டீர்களா? சாரி, அது குறள் சொல்ல அழைத்தேன், குபீர் என்று சென்று விட்டீர்கள். ஏனென்று தெரியவில்லை. தொடரலாமா? உங்க திருக்குறளை இன்று நீங்கள் தான் குறள் வேந்தர், திருக்குறள் கூற வாருங்கள். நன்றி. சொல்வேந்தர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய குறள் எண் 675, அதிகாரம் வினை செயல் வகை. குறள்: பொருள், கருவி, காலம், வினை, இடனோடு ஐந்தும்
இருள் தீர எண்ணிச் செயல். உதாரணத்திற்கு ஒருவர் ஒரு செயலில் வெற்றியடைய வேண்டுமென்றால் 5 பொருட்கள் தேவை. பொருள் இப்பொழுது சான்றிதழ் சோதனையை எடுத்துக்கொள்ளலாம். சான்றிதழ் நிரலை அடைவதற்கு ஒருத்தர் முயலுகிறார். அதற்காக பொருள் என்று சான்றிதழை எடுத்துக்கொள்ளலாம். கருவி, புத்தகங்கள், இணையதளம் ஆகியவற்றையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். பின்பு காலம், தக்க காலத்தில் அவர் அதை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். பின்பு செயல், வினை என்றால் செயல். படிப்பதோ, பிறருடன் கலந்துரையாடி கற்றுக்கொள்வதோ, எழுதுவதோ இவை இந்த செயல்களின் மூலம் தன்னை தயார்படுத்திக் கொள்ள முடியும். பின்பு இடம், கல்லூரியோ, நிறுவனமோ அல்லது எந்த உரிய இடத்தில் அவர் அதை செய்ய வேண்டும். இவ்வாறு 5 பொருட்களையும் இருள் தீர குற்றமில்லாமல் அவர் ஆராய்ந்து செய்தாரென்றால் வெற்றி அவர்களுடையது. இவ்5ல் எவையேனும் சிந்திக்காமல் செயல்பட்டால் வெற்றி கிடைப்பது அரிது. மீண்டும் கூறுகிறேன். பொருள், கருவி, காலம், வினை இடனோடு இருள் தீர எண்ணிச் செயல். நன்றி. நன்றி. அருமையான குரல் கூறியிருக்கிறீர்கள். இப்பொழுது நாம் நேரடி தயாரிக்கப்பட்ட பேச்சிற்கு சென்று விடலாம் என்று நினைக்கிறேன். இன்றைய தயாரிக்கப்பட்ட பேச்சை பேச வருபவர் பவானி அவர்கள். பவானி அவர்களே, வாருங்கள், உங்களுடைய திட்டம், தலைப்பு என்ன என்று முதலில் கூறிவிட்டு பிறகு உங்கள் பேச்சை தொடருங்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இது தயாரிக்கப்பட்ட பேச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. நான் இப்ப ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டேன். அதனால தயாரிக்கப்பட்ட பேச்சா இருக்க முடியாது. ஏதாவது அதுல ஏதாவது குறைகள் இருந்தாலோ இது இருந்தாலும் மன்னிக்கவும். இந்த பேச்சு ஒரு என்னை குறித்து நான் எப்படி இந்த ஒரு சில தகவல்கள் மேலும் நம் வாழ்க்கையில் நம்மை உத்வேகம், ஆங்கிலத்துல சொல்லணும்னா இன்ஸ்பயர்னு சொல்லுவாங்க. உத்வேகம் பண்ற மாதிரி ஆட்கள், நமக்கு நபர்கள், நமக்கு தெரிந்தவர்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள். அதை நான் எப்படி உணர்ந்தேன் அப்படின்னு சொல்றதற்காக ஒரு சின்ன பேச்சு, ஒரு சில நிமிடத்துக்கு. இது 5 நிமிடத்துக்கு வருமான்னு சொல்ல முடியாது, நல்லா முடிஞ்சது. நான் திருச்சியில பிறந்து வளர்ந்தது எல்லாமே திருச்சியில. படிக்கும்போது படித்ததெல்லாம் கிறித்துவ கல்லூரியில் படித்தேன். அங்க என்னுடைய தமிழ் ஆர்வம் 12வது 11வது 10வது 11வது 12வது படிக்கும்போது ரொம்ப ரொம்ப ஆர்வமா, அதுக்கு காரணம் என்னுடைய தமிழ் ஆசிரியர்கள். 12வது படிக்கும்போது கண்டிப்பா தமிழ் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கே வந்துட்டேன். அந்த டைம்ல, அந்த தருணத்துல கணிதம் எனக்கு மிகவும் மிகவும் பிடித்தமான ஒரு ஒரு சப்ஜெக்ட். தெரியல, எனக்கு ஒரு பாடம். அதனால் கணிதத்திலும் படிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆசையும் இருந்தது. ஆனாலும் தமிழில் உள்ள ஆர்வம் காரணமாக தமிழ் எடுக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இதுல என்ன ஒரு ஒரு நகைச்சுவையான விஷயம் என்னவென்றால், என்னுடைய தாயாருக்கு இது ரொம்பவும் பிடித்திருந்தது. ஏனென்றால் அவருக்கு என்ன ஒரு கவலை என்றால், நான் எங்கே ஏதாவது பெரிய படிப்பெல்லாம் படித்து விட்டு திருமணம்ங்கிற இது வரும்போது கஷ்டமா இருக்குமோ, மாப்பிள்ளை கிடைக்கிறது கடினமா இருக்கும்னு அவங்களுக்கு ஒரு கவலை. அதனால நான் தமிழ் எடுக்க போறேன்னு உடனே அவங்களுக்கு ஒரு தமிழ் ஒண்ணு படிக்கட்டும், உடனே நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க உடனடியாக இதுக்கு சரி என்று சொல்லிவிட்டார்கள்.
ஆனாலும் கணிதத்தில் இருந்த ஒரு ஆர்வம் காரணமாக நான் பொறியியல் எடுத்து, அதுவும் இன்னொரு காரணமும் உண்டு. என்னுடைய குடும்பத்தில் யாரும் பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி சென்று படித்ததில்லை அதுவரைக்கும். முக்கியமாக பெண்கள். அதனால அதுல ஒரு வாய்ப்பு கிடைக்கவும் நான் அதை மேற்கொண்டேன். இதில் என்ன ஒரு என்னுடைய ஆசிரியர்கள் எப்படி எனக்கு ஊக்குவித்தார்களோ அதே போல அது அந்த ஆசை இன்னும் மனதில் இருந்து கொண்டுதான் இருந்தது பொறியியல் படிக்கும் போதும். ஆனால் வேற வாய்ப்பு கிடைக்கவில்லை வேற எதுவும் பண்றதுக்கு. பொறியியல் கல்லூரி முடிந்த பிறகு வேலை, திருமணம், குழந்தைகள் அப்படின்னு தமிழ் படிக்கணுங்கிற அந்த ஒரு ஆசையெல்லாம் மறந்துருச்சுன்னு கூட சொல்லலாம். அப்புறம் ரொம்ப சமீபத்துல என்னுடைய ரொம்ப நெருங்கிய தோழி, என்னுடைய கல்லூரி தோழி, ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்களுடைய தொடர்பு எனக்கு கிடைச்சது. அவங்க மூலமா இன்னொரு உத்வேகம்னு சொல்லலாம். உத்வேகம் நமக்கு எவ்வளோ இதுல வருதுங்கிறதுக்கு இது ஒரு காரணம். அவங்க மூலமா அவங்க வந்து சைவ சித்தாந்த ரத்தினம் அவங்க மூலமா சைவ நூல்களுக்கு அவங்க என்ன அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அதுல இன்னும் அத படிக்க ஆரம்பிச்ச பிறகுதான் தமிழ்ல இன்னும் கொஞ்சம் ஆர்வம் வந்து, ஏன் நாம இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சேன் நானு. சோ இது எதுக்காக சொல்ல வரேன்னா, எல்லா இடத்துலயும் ஒவ்வொரு உத்வேகத்துக்கு நமக்கு ஆட்கள் இருக்காங்க. நாம தான் பார்க்கணும். அத பார்த்தோம்னா நாம நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது தமிழ் படிக்கணுங்கிறது ஒரு சின்ன இது. அந்த மாதிரி எவ்வளவோ நாம வந்து தெரிஞ்சுக்கலாம் உலகத்துல. அதுக்கு நாம ஆஹ் இந்த 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 இப்ப நீங்கெல்லாம் இதுல இருக்கிறதுமே எனக்கு ஒரு உத்வேகம் தான் நான் நினைக்கிறேன். நீங்க பேசுறதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப புதுசு இருக்கு. ஆனா நீங்க பேசுறது பாக்குறதும் நான் நிறைய இந்த வாட்ஸ்அப் குரூப்ல வித்யாலட்சுமி அவங்களோட வீடியோ எல்லாம் வருது எல்லாமும் பார்த்திருக்கேன் நானு. சோ அதெல்லாமே ஒரு உத்வேகமா எடுக்கிறேன். சோ முடிக்கும்போது என்ன சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன்னா, நம்மளை சுத்தி நிறைய இருக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு உத்வேகம் கொடுக்கறதுக்கு. படிக்கிறதுனாலும் சரி, ஏதாவது ஒரு புது கலையை கத்துக்கிறதுனாலும் சரி, நாம தான் பார்க்கணும். பார்த்தோம்னா அதை நம்ம நல்லா பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி வாய்ப்பு தந்தமைக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். அருமையாக பேசினீர்கள். திடீரென்று பேசினேன் என்று கூறினீர்கள். உங்கள் திட்டப்பணி என்ன என்பதை கூறவில்லை. தெரிந்தால் கூறலாம். வித்யாலட்சுமி அவர்கள் அதை குறித்துக் கொள்வார்கள். கன்னி பேச்சு என்பதால் முதல் பேச்சாக எடுத்துக்கொள்ளலாம். நன்றி. ஓகே. அவர் எந்த பாதை என்று அவர்தான் தேர்வு செய்ய வேண்டும். அதை தலைவர் பார்த்துக் கொள்வார் என்று நினைக்கிறேன். நான் கன்னி பேச்சு என்று எடுத்து மதிப்பீடு செய்கிறேன். நன்றி. பாதை என்ன பாதை என்பதை பிறகு கூறுங்கள். அவர் உங்களுக்கு மதிப்பளிப்பார் என்று கூறி, அடுத்து இப்பொழுது 2வது கட்டம் நோக்கி நகர்கிறோம். உடனடி பேச்சு. இது என்ன என்பது உங்களுக்கே தெரியும். மன்னிக்கணும், நான் உடனடி பேச்சு பணி என்ன என்பதை கேட்க விட்டுவிட்டேன். அதனால் வித்யாலட்சுமி அவர்களே, உடனடி பேச்சின் பணி என்ன என்பதை விளக்கிவிட்டு பிறகு நீங்கள் நெறியாளுகை செய்யலாம். நன்றி. நன்றி நெறியாளர் அவர்களே. சொல்வேந்தர்களுக்கு மறுபடியும் வணக்கம். உடனடி பேச்சு என்பது ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு அதில் நான் சில கேள்விகள் கேட்பேன். நீங்கள் உங்களுக்கு தெரிந்த அளவில் அந்த நேரத்தில் என்ன உங்களுக்கு அதற்கான வினாவிற்கான விடை தோன்றுகிறதோ அதை நீங்கள் 1 நிமிடத்தில் பேசலாம். குறைந்தபட்சம் 1 நிமிடம் பேச வேண்டும். 1 நிமிடம் 2 நிமிடத்துக்குள் முடிக்க வேண்டும். இதுதான் இன்றைய தலைப்பு. ஒரு உற்சாகமான ஆர்வமூட்டும் தலைப்பாக இருக்க போகிறது. தூங்காதே தம்பி தூங்காதே, நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே என எம்ஜிஆர் பாடினாலுமே நம்முடைய உடல் நலனுக்கு தூக்கம் மிகவும் அவசியம். ஆனால் அவர் குறிப்பிட்டது கும்பகர்ண உறக்கத்தை தான் என்று நினைக்கிறேன். தூக்கத்தின் அவசியத்தை உணர்த்துவதற்காக உலக உறக்க நாள் இந்த மாதம் மார்ச் மாதம் வசந்த காலத்தின் முன் வரும் வெள்ளி அன்று அனுசரிக்கப்படுகிறது. எனவே இன்றைய தலைப்பு தூக்கம். தூக்கம் பற்றிய வினாக்களை நீங்கள் அனைவரும் தூங்காமல் விழித்திருந்து கேட்டு அதற்கான விடைகளை சொல்வீர்கள் என்று நினைக்கிறேன். கேள்விகளுக்கு தயாரா? கேள்விகளின் வேள்விகளை ஆரம்பித்து விடுவோம்.
உங்கள் பள்ளி அல்லது கல்லூரி நாட்களில் அலுப்பான பாட வேளைகளில் ஆசிரியர் அறியாமல் தூங்கிய அனுபவம் உண்டா? யாரை கேட்கலாம்? தலைவரே, ஜெயப்பிரகாஷ். இந்த கேள்வி என்னை கேட்டதற்கு மிக்க நன்றி. பள்ளி கல்லூரி நாட்களில் ஆசிரியர்கள் பாடம் நடத்தி கொண்டிருக்கும் போது தூங்கிய அனுபவம் உண்டா என்று கேட்டீர்கள். உண்மையிலே உண்டு உண்டு என்றுதான் சொல்லுவேன். நிறைய நாட்கள் தூங்கி இருக்கிறேன். அவர் பாடம் எடுக்க வந்தாலே தூங்கி விடுவேன். நான் கடைசி பலகை என்பதால் யாருக்கும் தெரியாது என்று நினைத்துக்கொண்டு பிரமாதமாக தூங்குவேன். யாருக்கும் தெரிய நமக்கு முன்னாடி நிறைய மாணவர்கள் முன்னோக்கி சென்று கொண்டிருப்பார்கள். நான் பின்னோக்கி சென்று தூங்கிக் கொண்டிருப்பேன். ஒரு முறை ஆசிரியர் நான் தூங்குவதை பார்த்து விட்டார். எழுந்திரு, என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் என்றார். பார்த்தால் தெரியவில்லை, தூங்கிக் கொண்டிருக்கிறேன். பள்ளி வகுப்பறையை விட்டு வெளியே செல் என்றார். வகுப்பறையை விட்டு வெளியே செல்ல முடியும் என்னால். ஆனால் எங்கே செல்வது? 5 ரூபாய் நீங்கள் கொடுத்தால் எதிரில் உள்ள தேநீர் விடுதிக்கு சென்று தேநீர் அருந்திவிட்டு வருவேன் என்று கூறினேன். அதையும் அவர் பொருட்படுத்தாமல் என்னுடைய வகுப்பறையிலிருந்து நீ சென்றால் போதும் என்று 5 ரூபாய் கொடுத்து என்னை வெளியே அனுப்பினார். அந்த மிகச்சிறந்த பாக்கியசாலி, அந்த பெருமைக்குரியவன் நானே 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 என்பது மிக பெருமையுடன் கூறிக்கொள்கிறேன். வாய்ப்பளித்து இந்த கேள்வியை எனக்காக கேட்டமைக்கு மிக்க நன்றி. சிறப்பு ஜேபி அவர்களே. நான் சரியான கேள்விதான் சரியான நபரிடம் கேட்டிருக்கிறேன் என்று நினைக்கிறேன். உங்களுடைய தூங்கிய அனுபவத்தை, உறக்க அனுபவத்தை உண்மையாக பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. அடுத்த வினா. தூங்கும் போது வருவது கனவு அல்ல, உங்களை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு என்று அப்துல் கலாம் சொல்லி இருந்தாலுமே உங்களுடைய தூக்கம் பெரும்பாலும் கனவுகள் இல்லாத தூக்கமா அல்லது கனவுகளுடன் கூடிய சுகமான தூக்கமா? பாலா. அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். கனவுகள், எனக்கு சிறந்த கனவு வந்த மாதிரிலாம் எதுவும் நினைவில் இல்லை. ஏதோ ஒன்று வரும். தாத்தா பாட்டிலாம் இங்கே இருக்கிற மாதிரி வரும். அவர்கள் இறந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. நான் வளர்ந்தது முழுக்க தாத்தா பாட்டி வீட்டில். என்னடா எடுத்த உடனே அப்பா அம்மா நம்ம தாத்தா பாட்டின்னு சொல்லிட்டானேன்னு கேட்கக்கூடாது. அதனால தான் அதை தெளிவாக சொல்கிறேன். அவர்கள் இங்கே இருப்பது போலெல்லாம் வரும். எங்கள் அப்பா அம்மா இங்கே வந்திருக்காங்க, இங்கே இருக்கிறது போல வரும். அதிகமாக இப்பொழுது கனவு அதிகமாக வருவதில்லை. நல்லா தூங்குவேன், நான் நல்லா சாப்பிடுவேன். கன்னத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 மாதம் கொஞ்சம் உடல் வேறு பெருத்து விட்டது, குறைக்க வேண்டும். ஆனால் நன்றாக தூங்குகிறேன். கடந்த ஓராண்டுகளில் பெரிதாக கனவு வந்ததாக எனக்கு தெரியவில்லை. தூங்கும் பொழுது நினைவிலும் இல்லை. ஒரு புத்தகம் படிக்கும் பொழுது சில சமயம் நாம் கற்பனை குதிரையை அங்கே ஓட விட்டு விடுவோம். அதனால கனவில் ஓட வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது. கனவு வந்ததாக எனக்கு தெரியவில்லை. நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஏதாவது பதில் கூற வேண்டும் என்பதால் இன்னும் யோசித்து கொண்டே இருக்கிறேன். பேசிக்கொண்டே இருக்கும் பொழுதே என்ன கனவு இப்பொழுது வந்தது என்று. எனக்கு கனவு வந்ததாக நினைவிலேயே இல்லை. சிறு வயதில் பல கனவுகள் வந்திருக்கிறது. அந்த கனவை பற்றி ஒருவர் அதிகமாக வருவார், அவரிடமே கூறியிருக்கிறேன் நான் அதை. ஆனால் இப்பொழுது எனக்கு கனவு வருவதில்லை. நன்றி. நன்றி பாலா அவர்களே. என்னுடைய கேள்விக்கு பதில் தெரியவில்லை என்பதால் மறுநாள் அடுத்த நாள் நீங்கள் கனவில் கண்டு அடுத்த முறை பதில் கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அடுத்த வினா. நீங்கள் காலையில் உறக்கம் கலைந்து எழுவது, அலாரம் என்று சொல்கின்றோமே, அது துயில் எழுப்பி உதவினாலா அல்லது நீங்களே எழுந்து விடுவீர்களா? துயில் எழுப்பி என்பது அலாரத்திற்கான தமிழ் சொல். அழகாக இருந்தது அந்த சொல், அதனால் அதை பயன்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். கிருஷ்ணவேணி. கூறுங்க. நீங்கள் காலையில் உறக்கம் கலைந்து எழுவது துயில் எழுப்பியின் உதவியாலா அல்லது நீங்களே எழுந்து விடுவீர்களா? நானே எழுந்து விடுவேன். துயில் எழுப்பி சில நேரங்களில் எனக்கு உதவியதுண்டு. ஆனால் பல நேரங்களில் துயில் எழுப்பியை செட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த உடல் அமைப்பே நம்மை நினைவுபடுத்தி எழுப்பிவிடும்.
ஆகையால் அதன் உதவி பெரிதாக தேவைப்பட்டது இல்லை. அதை இயற்கையாகவே அமைந்து விட்டது என்றே நான் கூறுவேன். நன்றி. நன்றி. நாங்களெல்லாம் துயில் எழுப்பியை தினமும் வைத்துவிட்டு அதன் தலையில அடித்துவிட்டு மறுபடியும் தூங்கிக் கொண்டே இருப்பேன். நானெல்லாம் பலமுறை அதை நிறுத்தி இருக்கிறேன். உங்களுக்கு நல்ல பழக்கம் இருக்கிறது போல இருக்கிறது. அடுத்த வினா. உங்களுக்கு தூக்கத்தில் நடக்கும் வியாதி இருப்பதாக கற்பனை செய்து கொண்டு, அப்படி இருந்தால் நீங்கள் என்னென்ன செய்வீர்கள்? எங்கெங்கே செல்வீர்கள்? அனிதா? ஒலி அளவு கேட்கவில்லை. மன்னிக்கவும். சொல்வேந்தர் அவைக்கு என்னுடைய வணக்கங்கள். தூக்கத்தில் நடக்கும் வியாதி இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அதாவது பகலில் செய்ய முடியாத அனைத்தையும் வன்மை கொண்டு செய்யலாம் என்று நினைக்கிறேன். ஏன்னால் என்னை எழுப்புவதற்கு என் வீட்டில் இருப்பவர்கள் மிகவும் சிரமப்படுவார்கள் என்னுடைய சிறு வயதில். அதாவது ஒரு 13 வயது வரைக்கும். தூக்கத்தில் எனக்கு யாராவது என்னை எழுப்பினால் எத்தும் சிறந்த பழக்கம் உண்டு. அதனால் நான் என்னை யாரும் எழுப்ப வரமாட்டார்கள். நான் கூட்டு குடும்ப அமைப்பில் வாழும் ஒரு பேர் பெற்று வாழ்ந்ததால், அந்த கூட்டு குடும்பத்தில் இருக்கும் சின்ன குழந்தைகளை என்னிடம் அனுப்புவார்கள். அதனால் அந்த குழந்தைகள் தட்டி எழுப்பும்போது நமக்கு அது தெரிந்தே எத்துவேன் என்பது என் அம்மாவுக்கு தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் படுக்கிறேன். அதுவும் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, அந்த பொம்பளை பிள்ளை தூங்குனா மட்டும் உங்களுக்கு பொறுக்கவே பொறுக்காது. பசங்க படுத்து தூங்குனா எல்லாருக்கும் பொறுக்கும். அந்த பொம்பளை பிள்ளைங்க படுத்திருந்தா மட்டும், அது என்ன பொண்ணு இன்னும் படுத்திருக்கு, இன்னும் ஏன் எந்திரிக்க கூடாதா அப்படின்னு. நானே இந்த சின்ன பிள்ளைங்களா இருக்குன்னு காலதாமதமாக உறங்கிட்டு, அதாவது இரவு நேரத்துல தான் எந்திரிச்சு படிச்சுட்டு காலதாமதமா தூங்கிட்டு, காலையில நம்ம கல்லூரிக்கு போறதுக்கோ வேற எதுக்கா சரியா எந்திரிக்கலாம் நினைக்கும் போது, எங்க அப்பாவுக்கு அந்த 5:30 மணிக்கு பிள்ளை எந்திரிக்கலைன்னா ஏதோ வீட்டுக்கு வர சீதேவி வராம போயிட்டதாவும், நானே அந்த இன்னொரு தேவியா இருக்கிறதாவும் நினைச்சுக்கிட்டு படுத்தி எடுத்துருவாரு. அதாவது கோடை விடுமுறை காலத்துல கூட அப்படி எந்திரிக்கணும். அதனால தூக்கத்துல நடக்கக்கூடிய வியாதி இருந்ததுன்னா, யார் யார் என்னை எழுப்ப முயற்சி பண்ணாங்களோ, அவங்களெல்லாம் தூக்கத்துல நடந்து ஒரு துவம்சம் பண்ணியிருக்கலாம். நல்ல வேளைக்கு அது இல்ல. அதனால எங்க குடும்பத்துல இருந்தவங்க நெறைய பேர் தப்பிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். கேள்வி கேட்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி. உங்களுடைய தூக்கத்தை கலைத்தவர்களை துவம்சம் செய்ய உங்களுடைய விருப்பத்தை வெளியிட்டீர்கள். நன்றி. அடுத்த வினா. படுப்பதற்கு முன்பாக கஃபைன் அருந்துவது என்பது தூக்கத்தை கெடுக்கும். சாதாரணமாக அப்படித்தான் சொல்வார்கள். காஃபி, டீ, மன்னிக்கவும், தேநீர், ஒட்டை வடிநீர் ஆகியவற்றை குடித்தால் தூக்கம் கெடும் என்று சொல்வார்கள். உங்களுடைய கருத்து என்ன? உங்களுடைய அனுபவம் என்ன? படுப்பதற்கு முன்பாக கஃபைன் அருந்தினால் உங்களுக்கு தூக்கம் பாதிக்குமா? பவானி? நான் தூங்குனேன்னா எனக்கு தூக்கம் வருது அப்படின்னா நான் கும்பகர்ண தூக்கம் தான். எப்போதுமே யாரு கேட்டாலும் கூப்பிட்டாலும் கேட்காது. எனக்கு என்ன ஒரே ஒரு எங்க வீட்டுல நான் சும்மா விளையாட்டா சொல்லுவோம். நான் இடி இடிச்சா கூட நான் எந்திரிக்க மாட்டேன். ஒரு சின்னதா ஒரு ஒரு சின்ன காத்தடிச்சா கூட எங்க வீட்டுக்காரர் ஏஞ்சிருவாரு அப்படின்னு சொல்லி நாங்க தமாஷா சொல்லுவோம். ஏன்னா அது அவருக்கு அந்த மாதிரி ரொம்ப சீக்கிரத்துல முழிப்பு வந்துரும். எனக்கு அப்படி கிடையாது. அதே மாதிரி நான் நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி கேஃபைன் எடுத்துக்கிட்டா தூக்கம் வராது, இல்ல அதிகமா சர்க்கரை முதலில் எடுத்துக்கிட்டாலும் தூக்கம் வராது அப்படின்னு. நான் பொதுவா சர்க்கரை அவ்வளவா எடுத்துக்க மாட்டேன். ஆனாலும் எனக்கு தூக்கம் வந்துருச்சு அப்படின்னா அதை யாரும் எதுவும் என்னைய கட்டுப்படுத்த முடியாது. அது ஒரு வரம்னு கூட சொல்லலாம். என்னுடைய கணவருக்கு அப்படி இல்ல. அதனால அவர் என்னை எப்போதும் சொல்வாரு, நீ என்னதான் எப்படிதான் இந்த மாதிரி உனக்கு தூக்கம் வருதோ அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கரெக்டா எனக்கு தூக்கணும்னு நான் நினைச்சேன்னா கண்டிப்பா அந்த இடத்துல தூங்கிடுவேன். அப்பதான் ஒரு சுட சுட தேநீரோ இல்ல எந்த விதமான கேஃபைனோ குடிச்சிருந்தாலும் நான் தூங்கணும்னு நினைச்சிட்டேன்னா நான் கண்டிப்பா தூங்கிடுவேன். என்ன அதை பாதிச்சதே கிடையாது. கேள்வி கேட்டதற்கு நன்றி. நன்றி பவானி. மிக சிறப்பு.
நல்ல மனதில் களங்கம் இல்லாமல் இருந்தால் நினைத்தவுடன் தூக்கம் வரும் என்று சொல்வார்கள். நீங்கள் அந்த குழுவை, அந்த பிரிவை சார்ந்தவர்கள் போல் இருக்கிறது. சிறப்பு. சாவித்ரி, நீங்கள் ஏதாவது கேள்விக்கு விடை சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. இப்பொழுது நாம் விமானத்தில் பயணம் செய்தால் நமக்கு ஜெட்லாக், அதாவது அதை வான் பயண களைப்பு என்று சொல்லலாம். அந்த ஜெட்லாக் வந்தால் அதன் பின் எப்படி நீங்கள் அதை சமாளிப்பீர்கள்? உறக்கம் பாதிக்கப்படும் அல்லவா? நேர மாறுதல்கள் எல்லாம் ஏற்படுவதால் நம்முடைய தூக்கம், அந்த தூக்கத்தின் அந்த அளவும் மாறுபடும். அதற்கான நேர அளவு மாற்றத்தின் காரணமாக நீங்கள் தூக்கம் மாறுவதால் எப்படி சமாளிப்பீர்கள்? ஜெட்லாக் வருவதனால் வான் பயண களைப்பு. சொல்லுங்க. ஓகே. வான் பயண களைப்பு எனக்கு நான் ஒரு டைம் சாரி வான் பயண களைப்பு நான் ஒரு டைம் தான் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். மீண்டும் எனக்கு சொல்ல தெரியல. ஓகே. சோ வான் பயண களைப்பு இருக்கும்போது என்னோட மூளைய வேற ஏதாவது விஷயத்துல வந்து நான் மாற்றி அமைச்சுக்குப்பேன். சோ அந்த இரு நாள் அந்த தூக்கத்தை நாம் வேற விதமாக நம்ம மாற்றிக்கொண்டால் ஆட்டோமேட்டிக்கா நம்ம அந்த இருக்கிற இடத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளோட சூழ்நிலை மாறிடும். நன்றி. 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 அது மிகவும் கடினமான செயல்தான். ஏனென்றால் நான் இப்பொழுதுதான் இந்தியாவிற்கு சென்று விட்டு வந்தேன். 2 நாட்களில் அந்த வான் பயண களைப்பு அதிகமாக இருக்கிறது. இருந்தாலும் நம்முடைய சொல்வேந்தர் கூட்டத்திற்கு வர வேண்டும் என்று அந்த களைப்பையும் மீறி அந்த உறக்கத்திலேயே உறக்கத்தை பற்றிய வினாக்களை நிறைத்து மனதில் நிறைத்து இன்று இந்த உடனடி பேச்சை நடத்தி முடித்தேன். உங்கள் அனைவருக்கும் அந்த வினாக்கள் சிந்திக்க தூண்டியதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இத்துடன் இன்றைய உடனடி பேச்சு முடிந்தது. உங்களுடைய வாக்குகளை யார் சிறந்த உடனடி பேச்சாளர் என்று நீங்கள் கருதுகின்றீர்களோ அவருடைய பெயரை அனிதா அவர்களுக்கு தனி செய்தியாக அனுப்பவும். விருந்தினரும் அனுப்பலாம். நன்றி. அதற்கு முன்னால் அனிதா அவர்களே, தாங்கள் வந்து நேர கணக்கீடை அளிக்குமாறு. இன்று 2 பேர் 1 நிமிடத்திற்கு குறைவாக பேசியிருந்தார்கள். இருந்தாலும் அவர்கள் புது உறுப்பினர்களாக இருப்பதாலும் விருந்தினராக இருப்பதாலும் அவர்களுக்கு நாம் சலுகை வழங்கலாம் என்று நினைக்கிறேன். ஜெயபிரகாஷ் அவர்கள் 1 நிமிடம் 20 நொடி, பாலா அவர்கள் 1 நிமிடம் 27 நொடிகள், கிருஷ்ணவேணி அவர்கள் 40 நொடிகள், அனிதா 1 நிமிடம் 48 நொடிகள், பவானி அவர்கள் 1 நிமிடம் 30 நொடிகள், சாவித்ரி அவர்கள் 45 நொடிகள். இவர்கள் எல்லோருமே வந்து வாக்குக்கு தகுதி பெறுகிறார் என்று நானே சொல்லலாம் என்று நினைக்கிறேன். இல்லை என்றால் ஜேபி அவர்களே அது சொல்லலாமா? தாங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நீங்கள் கருத்தை வழிமொழிகிறேன். நானும் சொல்லியிருக்க வேண்டும். இந்த உடனடி பேச்சில் மட்டும் குறைந்ததாக 1 நிமிடம் பேசினால் மட்டுமே வாக்குக்கு தகுதி பெறுவார்கள் என்று முன்பே சொல்லியிருந்தால் ஒருவேளை அவர்கள் இருவரும் கூட 20 நொடிகள் பேசியிருப்பார்கள் என்று நினைக்கிறேன். அதனால் இன்று அனைவருமே பேச்சாளர்கள் அனைவருமே வாக்குக்கு தகுதி பெறுகிறார்கள். சிலர் நீங்கள் ஏற்கனவே வாக்கு அளித்து விட்டீர்கள். அனுப்பாதவர்கள் தயவு செய்து வாக்கு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த உடனடி பேச்சில் சிறந்த பேச்சாளராக நீங்கள் நிறைத்து தேர்ந்தெடுத்தவர்களை அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இப்பொழுது 3வது பகுதிக்கு செல்கிறோம். 3வது பகுதி மதிப்பீடு செய்வதற்காக பொது மதிப்பீட்டாளர் ஜெயபிரகாஷ் அவர்களை அழைக்கிறேன். பாருங்கள் ஜெயபிரகாஷ் அவர்களே. நன்றி பாலா அவர்களே. முதல் 2 பகுதிகள் நிறைத்து சிறப்பாக நடந்தது. இப்பொழுது 3வது பகுதியில் இருக்கிறோம். இது மதிப்பீட்டுக்கான பகுதி. முதலில் பவானி முராரி அவர்களின் கன்னி பேச்சை மதிப்பீடு செய்ய வித்யாலட்சுமி அவர்களை அழைக்கிறேன். பாருங்கள் வித்யாலட்சுமி அவர்களே. நன்றி பொது மதிப்பீட்டாளர் ஜேபி அவர்களே. வணக்கம். பவானி அவர்கள் முதல் முயற்சியாக கன்னி பேச்சை இன்று தொடங்கியிருக்கிறார். இது பின்னால் பேசும் அனைத்து பேச்சுகளுக்குமான முதல் முயற்சி என்று நாம் அவருக்கு முதலில் பாராட்டை வழங்கலாம். ஏனென்றால் நம்முடைய மன்றத்தில் பேச்சாளர்களை வாருங்கள் வாருங்கள் என்று வாரம் தலைவர் அழைத்து கொண்டே இருக்கிறார். இன்று நீங்களே
தங்களுடைய பேச்சை தொடங்கியதற்கு முதலில் பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். தாங்கள் தங்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் பள்ளி கால அனுபவங்களை பற்றியும் உங்களுக்கு உந்துதலாக இருந்த ஆசிரியர் பெருமக்களை பற்றியும் சிறப்பாக சொன்னீர்கள். நாம் பள்ளியில் படிக்கும்போது ஆசிரியர்கள் தான் நமக்கு எடுத்துக்காட்டாக இருப்பார்கள். இது பெரும்பாலானோருக்கு நிகழ்வதுதான். எனக்கும் சொல்ல வேண்டுமென்றால் கல்லூரியில் எனக்கு தெரிந்த தமிழ் ஆசிரியர் ஒருவர் மிகவும் உற்சாகம் அளித்தார். அதில் ஒரு ஆச்சரியமான செய்தி என்னவென்றால், எனக்கு கல்லூரியில் தமிழ் பாடமே கிடையாது. நான் பிகாம் படித்ததால் தமிழே இல்லை. ஆனால் நான் அப்பொழுதே பல பேச்சு போட்டிகள் எல்லாவற்றிலும் கலந்து கொண்டதால் அவர் உற்சாகப்படுத்துவார். நன்றாக நிறைய எழுத வேண்டும், நிறைய பேச வேண்டும் என்று. இன்றும் நான் அவரை நினைத்துக் கொள்கிறேன் என்றால் அவர் ஒரு ஊக்கப்படுத்தும் உந்துதல் சக்தியாகத்தான் இருந்தார். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சொல்லும்போது எனக்கு அவருடைய நினைவுதான் வந்தது. அது மட்டுமல்லாது இந்த சைவ சித்தாந்த நூல்களை படிக்கின்றீர்கள், உங்கள் தோழி உந்துதலாக இருந்தார் என்று கேட்பதற்கே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் இலக்கியங்கள் எல்லாம் இப்பொழுது யாருமே படிப்பதில்லை. உங்களை போன்றவர்கள் இந்த மாதிரி செய்தியெல்லாம் நாம் பரப்பினால், ஓ நாமும் படிக்க வேண்டும் என்று மற்றவர்களுக்கு ஒரு உந்துதல் ஏற்படும் என்றுதான் சொல்ல வேண்டும். சாதாரணமாக பேச்சு தொடங்கும் பொழுது வள்ளுவர் சொல்வாரே, சொல்லுதல் யார்க்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். அதாவது நாம் சாதாரணமாக சொல்லிவிடலாம், இதுதானே எளிதாக செய்து விடலாம் என்று. ஆனால் அந்த செயலை செய்து பார்க்கும் போது எவ்வளவு கடினம் என்று செய்து உழைத்தால்தான் தெரியும். நீங்கள் தொடங்கிவிட்டீர்கள், அதன் பின்பு மற்றவர்களுடைய பார்வையில் அது எளிதாக இருக்கும். ஆனால் நீங்கள் தொடங்கிய பிறகுதான் அது பேசத் தொடங்கும் போது எவ்வளவு கடினம் என்று நீங்களே உணர்ந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். உங்களுடைய முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய உடல் மொழியை சொல்ல வேண்டுமென்றால் எனக்கு தலை மட்டுமே தெரிகிறது. அடுத்த முறை பேசும்பொழுது நீங்கள் கொஞ்சம் பின்னால் தள்ளி இருந்தால் உங்களுடைய உடல் மொழி, கை செய்கைகள் அவையெல்லாம் தெரியும். இன்னும் நீங்கள் அந்த திட்டப்பணியை படிக்கும் பொழுது உங்களுக்கு அதிலேயே பலவிதமான குறிப்புகள் இருக்கும். எப்படி பேச வேண்டும், ஒவ்வொரு பேச்சுக்கும் எப்படி தயார் செய்ய வேண்டும் என்றெல்லாம் இருக்கும். அதை வைத்து நீங்கள் இன்னும் சிறப்பாக செயல்படலாம் என்பது என்னுடைய விருப்பம். நிச்சயம் நீங்கள் செய்வீர்கள் என்று நம்பிக்கையோடு இன்று உங்களுடைய பேச்சை பாராட்டி என்னுடைய மதிப்பீட்டை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. நன்றி வித்யாலட்சுமி அவர்களே. அடுத்து வித்யாலட்சுமி அவர்களின் பாதையில் அவர்களுடைய உடனடி பேச்சு நெறியாள்கையை மதிப்பீடு செய்ய வேண்டும். இதுவரை நாம் இந்த பகுதியில் நமது சொல்வேந்தர் மன்றத்தில் செய்தது கிடையாது என்று நினைக்கிறேன். முதலில் நான் தான் செய்கிறேன். அவருடைய உடனடி பேச்சு நெறியாள்கையை மதிப்பீடு செய்கிறேன். முதலில் அவர் உலக உறக்க நாள் என்று பேசினார். அப்பா, நமக்கு தெரிஞ்ச தலைப்பை பற்றி பேச போறாரு, சந்தோஷம் அப்படிங்கிற எண்ணம் தான் இருந்தது. ஏன்னா எல்லாருக்குமே குறைந்தது ஒரு 8 மணி நேரமாவது உறக்கம் தேவைப்படும். அதனால உறக்கம் இல்லாமல் இருக்க முடியாது. யாராக இருந்தாலும், எந்த ஜீவராசியாக இருந்தாலும் உறக்கம் தேவை. அதனால் அதை பற்றி பேசியதனால் அதற்கே சிறப்பு மதிப்பீடு. ஒவ்வொருவரிடம் வித்தியாசமான கேள்விகளை கேட்டார். என்னுடைய கடந்த கால கல்லூரி அனுபவங்களை எனக்கு கொண்டு வந்ததில் மிக 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 மகிழ்ச்சி, சிறப்பு. மற்றும் ஒரு அருமையான வார்த்தையை பயன்படுத்தினார், துயில் எழுப்பி. இதுவரை அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தியது கிடையாது, கேள்விப்பட்டது கிடையாது. நான் எல்லாம் துயில் எழுப்பி வைத்திருப்பேன். அதையும் ஆங்கிலத்தில் சொல்வார்களே, சைலண்டில் வைக்க முயற்சி செய்வேன். அப்படிப்பட்டவன் நான். மற்றவர்கள்லாம் துயில் எழுத்து தலையில் தட்டுவார்கள், நான் அதையே நிறுத்த முயற்சி செய்வேன். விஞ்ஞானத்தை பயன்படுத்தி தோற்றிருக்கிறேன். மிக சிறப்பு. அந்த கேள்வி கேட்டதற்கு மிக சிறப்பு. அந்த கேள்விக்கு பதில் கூறியவர்களும் அருமையாக, கிருஷ்ணவேணி அவர்கள் என்று நினைக்கிறேன், அருமையாக பதிலை கூறினார்கள். அதே மாதிரி பாலா அவர்களிடம் கேட்ட கேள்வி, தூங்கும் போது வருவது கனவா இல்லை தூங்க விடாமல் வருவது கனவா என்று அப்துல் கலாம் கூறினார். அதை பற்றி கேள்வியை கேட்டார். எனக்கு இப்பொழுது கனவு வருவதே இல்லை என்று பாலா சொல்லிவிட்டார்கள்.
எப்படி என்று தெரியவில்லை. மிக அருமை. எதையோ நினைத்துக் கொண்டே இருப்பார் என்று நினைக்கிறேன் தூக்கத்திலும். அதனால்தான் கனவு என்று ஒன்று வருவதில்லை. மிக அருமை. அடுத்தது பவானி அவர்களிடம் தூங்குவதற்கு முன்னால் அந்த கஃபைன் என்று கூறுவார்களே, அதை பயன்படுத்திய அனுபவம் உண்டா என்று கூறினார். பவானி அவர்களுக்கு தூங்க வேண்டும் என்று நினைத்துவிட்டால் தூங்கி விடுவார்களாம். அப்படியெல்லாம் நமக்கு இல்லை. மிகச் சிறப்பு. மற்றும் ஒரு அருமையான வார்த்தை விமான பயண களைப்பு என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். மிக அருமை, எனக்கு பிடித்திருந்தது. நானெல்லாம் ஆஸ்திரேலியாவுக்கு சென்றவுடன் அந்த காலை நேரத்தில் வேலைக்கு சென்று விடுவேன். விமான பயண களைப்பு என்பதே ஒன்றும் கிடையாது எனக்கு. மிக அருமையான உடனடி பேச்சு நெறியாள்கை. நீங்கள் எதில் சிறப்பாக செயல்பட்டீர்கள் சொன்னால் என்றுமே சிறப்பு, எதுவும் குறைகள் எதுவும் இல்லை. உங்கள் பாட்டு பாடும் திறனில் இன்னும் மேம்படுத்திக் கொள்ளுங்கள். உடல் சைகைகள், அவையோர் பற்றிய விழிப்புணர்வு, இயல்பு நிலை, வித்யாலட்சுமி அவர்களிடம் எல்லாமே இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். கவனத்துடன் கேட்பது, ஈடுபாடுடன் இருத்தல், அனைவரும் ஈடுபாடாக வைத்திருப்பது, அனைத்தும் சிறப்பு. நன்றி வித்யாலட்சுமி அவர்களே. உங்களை பின்னூட்டம் செய்வதில் மிக்க மகிழ்ச்சி. இத்துடன் என்னுடைய பின்னூட்டம் முடிந்துவிட்டது. அடுத்து நாம் அனிதா அவர்களை அழைத்து நேரக் கணக்கீட்டை சொல்வோம். சொல்வேந்தர் அவைக்கு என்னுடைய வணக்கங்கள். 2 மதிப்பீட்டாளருமே குறிப்பிட்ட கால வரையறைக்குள் மதிப்பீடு செய்தார்கள். அதில் வித்யாலட்சுமி அவர்கள் 3 நிமிடம் 23 நொடிகளும், ஜேபி அவர்கள் 3 நிமிடம் 5 நொடிகளும் பண்ணாங்க. அவர்கள் இருவருமே வாக்குக்கு தகுதி பெறுகிறார்கள். இதில் சிறந்த மதிப்பீட்டாளரை தேர்ந்தெடுத்து தனிச்செய்தியில் எனக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி அனிதா அவர்களே. அடுத்த பணி இலக்கண ஆசான் என்று பாலா என்று நினைக்கிறேன். வாருங்கள் பாலா அவர்களே. என்னுடைய பின்னூட்டத்தை அளிப்பதற்கு நிறைத்து என்ற சொல்லை கொடுத்திருந்தேன். அதை மூவர் உபயோகப்படுத்தியிருந்தார்கள் என்று. ஒருவர் ஜெயபிரகாஷ் ஒரு முறையும், வித்யாலட்சுமி அவர்கள் 2 முறையும், அனிதா அவர்கள் 1 முறையும் கையாண்டார். மற்றவர்கள் அதை உபயோகப்படுத்தியதாக எனக்கு தெரியவில்லை. நான் குறித்து கொள்ளவில்லை என்றால் உங்கள் பெயர்களை கூறுங்கள், கணக்கில் எடுத்துக்கொள்கிறேன். பெரிதாக இலக்கண பிழைகள் இல்லை என்று நினைக்கிறேன். கடந்த ஒரு 3-4 வாரங்களாக என் மாணவர்களிடம் சில சொற்கள் எப்படி பேசுகிறார்கள் என்பதை கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தேன். அதை இன்று இங்கே தெரிவிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏனால் அதே தவறை நாம் இங்கும் செய்கிறோம். நன்றி 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 என்று சொல்கிறோம். அதை நீங்கள் சொல்லுவதை எழுதினால் எப்படி எழுத வேண்டும் என்றால் நன்றி நன்றி என்கிறோம். அப்படி சொல்லாமல் இட்டுக்கும் இற்றுக்கும் வேறுபாடு இருக்கிறது. நன்றி என்று சொல்லி பழக வேண்டும். பற்றி என்று சொல்லாமல் பற்றி, கொன்றான் என்று சொல்லாமல் கொன்றான், வென்றான் என்று சொல்லாமல் வென்றான். இதுதான் இட்டுக்கும் இற்றுக்கும் உள்ள வேறுபாடு. இது என் மாணவர்களிடம் இந்த தவறை சரி செய்ய முயற்சி செய்தேன். ஆனால் இன்று நம் பேச்சில் அதை கூர்ந்து கவனித்ததால் இதை சொல்கிறேன். இனிமேல் என்பதை சரியாக உச்சரிப்போம். நன்றி என்பதை நன்றி என்றும், கொன்றான் என்பதை கொன்றான் என்றும், வென்றான் என்பதை வென்றான் என்றும், பற்றி என்பதை பற்றி என்றும் கூற முயற்சி செய்வோம். ஒரே நாளில் மாற்றுவது என்பது இயலாத காரியம். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கொள்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம் தான் ஔவையார் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. இதை நான் கூற வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், கூறிவிட்டேன். ஆங்கில சொற்கள் என்று வித்யாலட்சுமி அதிகமாக உபயோகப்படுத்தினார். ஆனால் ஒரு காரணமாக உபயோகப்படுத்தினார் என்று எடுத்துக்கொள்கிறேன். ஜெயபிரகாஷ் அவர்கள் சைலண்ட் என்ற சொல்லையும், வித்யாலட்சுமி அவர்கள் காஃபிக்கு தமிழ் சொல் குழம்பி வடிநீர் என்றெல்லாம் இருக்கிறது. சரியான கேட்பதற்கு இனிமையாக இல்லை. அது சரியான தமிழ் சொல் கண்டுபிடிக்க வேண்டும். தேநீர் அழகான சொல். வான் பயண களைப்பு, துயில் எழுப்பி, அந்த சொற்கள்லாம் மிகவும் அருமையாக இருந்தது. அடுத்து
பவானி அவர்கள் சப்ஜெக்ட், யூனோ, குரூப் என்று பல ஆங்கில சொற்களை உபயோகித்திருந்தார். இப்பொழுதுதான் முதல் பேச்சு என்பதால் இன்னும் 10-15 பேச்சுக்கு பிறகு மிக நன்றாக பேசுவார் என்ற நம்பிக்கை எனக்கே இருக்கிறது. அடுத்து இன்னொரு இலக்கண பிழை. வணக்கம் என்பதற்கு பன்மை தேவையில்லை. வணக்கங்கள் என்று கூற வேண்டிய எண்ணமில்லை. நன்றிகள் என்று கூற வேண்டியதில்லை. எண்ண முடியாததற்கு நாம் கள் விகுதி சேர்ப்பதில்லை. உதாரணத்திற்கு மழைகள், மணல்கள் என்றெல்லாம் நான் சொல்வதில்லை. மழை பொழிகிறதுன்னு தான் சொல்றோம். ஆனால் கோடிக்கணக்கான தண்ணீர் திவலைகள் தரையில் விழுந்து கொண்டிருக்கும். ஆனால் நாம் வந்துட்டு மழைகள் பொழிகிறது என்று சொல்வதில்லை. மணல்கள் குவிந்து கிடக்கிறது என்று சொல்வதில்லை. மணல் குவிந்து கிடக்கிறதுன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அங்கேயும் கோடிக்கணக்கான மணல் துகள்கள் இருந்தாலும் மணல்கள் என்று சொல்வதில்லை. ஏனென்றால் அதெல்லாம் எண்ண முடியாது. அதனால் வணக்கங்களை தவிர்த்து, நன்றிகளை தவிர்த்து வணக்கம், நன்றி, நன்றி, மன்னிக்கணும், நானே நன்றின்ட்டேன், நன்றி என்று உரைப்பது நன்றாக இருக்கும் என்று கூறி, சில வட சொற்கள் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், வட சொற்கள் உபயோகப்படுத்துவது கிடையாது. ஆனால் அதற்கு இணையான தமிழ் சொற்களை தெரிந்து கொள்ளலாம் என்பதற்காக எழுதி வைத்திருக்கிறேன். ஜீவராசி என்பதை உயிரினம் என்று உபயோகப்படுத்தலாம். பிரமாதம் என்பதை சிறப்பு என்ற தமிழ் சொல் கொண்டு உபயோகப்படுத்தலாம். வருஷம் என்பதற்கு தூய தமிழ் சொல் ஆண்டு. தயார், அந்த எந்த இடத்தில் வருகிறதோ அதற்கு ஏற்றால் போல் அது பொருள் மாறும். இன்றைக்கு உபயோகப்படுத்தப்பட்ட தயார் பயிற்சி என்றும் உபயோகப்படுத்தி இருக்கலாம், அல்லது ஆயத்தம் என்றும் உபயோகப்படுத்தி இருக்கலாம். இதை தவிர வேறு எதுவும் பெரிதாக நான் பிழைகள் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. நான் குறித்து வைத்திருக்கவும் இல்லை. நன்றி. நன்றி பாலா அவர்களே. உங்களுடைய இலக்கண ஆசான் மதிப்பீடு மிக அருமை. பிழைகளை ஒரு கேள்வி இருக்கிறது ஜேபி அவர்களே. இன்று வித்யாலட்சுமி அவர்கள் உடனடி பேச்சை நெறியாள்கை செய்து அதை நீங்கள் மதிப்பீடு செய்ததால் பேச்சாளர்களாக இருவரில் அதிலையும் தேர்ந்தெடுக்க வேண்டியுள்ளதா? இல்லை வித்யாலட்சுமி அவர்களே நீங்கள் எங்களுக்கு அதை விளக்கலாம். இல்லை பேச்சாளராக பவானி மட்டுமே கருதப்படுவார்களா? நன்றி அனிதா, நல்ல கேள்வி. இந்த சிந்தனை ஓட்டத்தை இந்த சிந்தனை ஓட்டம் என் மனதை நிறைக்கவில்லை. உண்மையாக எனக்கு இதுக்கு பதில் தெரியாது. கண்ணன் இருந்தால்தான் அதற்கு பதில் சொல்ல முடியும். பவானியே தேர்ந்தெடுத்து விடலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. சிறப்பு. பதில் தெரியல இதுக்கு. ஓகே. இடையூறு மன்னிக்க வேண்டும் ஜேபி அவர்களே. இந்த கேள்வி எனக்கு ரொம்ப நேரம் இருந்தது. அதனால் தான் நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது நான் உள்ளே வந்து விட்டேன். நீங்கள் எப்ப கூப்பிடுகிறீர்களோ அப்போது நான் வந்து வெற்றி கோப்பை அறிவிப்பாளராக வந்து சொல்லிவிடுகிறேன். நன்றி. நன்றி. நன்றி அனிதா அவர்களே. பாலாவின் இலக்கண மதிப்பீடு முடிந்தது. அவர் இலக்கண மதிப்பீடு செய்தாரோ இல்லையோ, நிறைய அவரிடம் தகவல்களை பெற்றுக்கொண்டோம். புதிய தமிழ் வார்த்தைகளை கற்றுக்கொண்டோம். மிக்க நன்றி பாலா அவர்களே. அடுத்து உபரி சொல் கணக்கீட்டாளர் கிருஷ்ணவேணி அவர்களை அழைத்து அவருடைய மதிப்பீடை கூறும்படி அழைக்கிறேன். வாருங்கள் கிருஷ்ணவேணி. நன்றி. நானே என்று கூறுகிறேன். தனி பேச்சு பவானி அவர்கள் 17 முறை என்றும் 4 முறை என்றும் கூறியிருந்தார். உடனடி பேச்சு ஜேபி அவர்கள், பாலா அவர்கள், அனிதா அவர்கள், நான் பெரிதாக ஒன்றும் குறிப்பிடத்தக்கவாறு ஒன்றும் இருக்கவில்லை. சாவித்ரி அவர்கள் 2 முறை என்றும் 2 முறை என்றும் கூறியிருந்தார். ஜேபி அவர்கள் இவாலுவேட் செய்யும் பொழுது 4 முறை குறிப்பிட்டிருந்தீர்கள். நன்றி கிருஷ்ணவேணி. நன்றி. நன்றி. மிக அருமை. நாம் நாம் இத்துடன் நமது மதிப்பீட்டாளர் பகுதி நிறைவுக்கு வருகிறது. இன்றைய தயாரிக்கப்பட்ட பேச்சை பேசிய பவானி அவர்களாக இருக்கட்டும், அவருடைய கன்னி பேச்சு மிக அருமை.
மற்றும் உடனடி பேச்சு நெறியாளர் செய்த வித்யாலட்சுமி மிகவும் நகைச்சுவையாக அருமையாகவும் இருந்தது. நகைச்சுவையாகவும் இருந்தது, பயனுள்ளதாகவும் இருந்தது. மிக அருமை. அத்துடன் அனைத்து மதிப்பீட்டாளர்களும் அவருடைய பணியை செவ்வனே செய்தார்கள். இத்துடன் மதிப்பீடு நிறைவு பெறுகிறது. இத்துடன் மேடையை நெறியாளர் பாலா அவர்களிடம் அளிக்கிறேன். நன்றி. இப்பொழுது வெற்றி கோப்பை அறிவிப்பாளரை அழைக்கிறேன். வாருங்கள் அனிதா அவர்களே, யார் வெற்றி பெற்றார் என்று கூறுவதற்காக வாருங்கள். சொல்வேந்தர் அவைக்கு என்னுடைய வணக்கங்கள். திட்டமிட்ட பேச்சில் பவானி அவர்கள் சிறந்த பேச்சாளராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். மதிப்பீடு செய்தவர்களில் சிறந்த மதிப்பீட்டாளராக வித்யாலட்சுமி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சிறந்த உடனடி பேச்சு பேசிய பேச்சாளராக இந்த அவை நிறைத்து பள்ளிக்கூடத்தில் ஆசிரியரை கொடுமைப்படுத்திய ஜெயபிரகாஷ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதற்குதான் ஒரு மனதாக என்று கூற வேண்டும். நான் ஏன் ஒரு மனதாக என்று கூறுகிறேன்? எல்லோரும் தூங்கி இருப்போம், ஆனால் ஆசிரியரிடம் காசு வாங்கி கொண்டு போய் தேநீர் அருந்தியது தாங்கள் ஒருவராக மட்டுமே இருந்திருக்கும். அதனால் இதுதான் வெற்றி கோப்பைக்கான இன்றைய அறிவிப்பு. வெற்றி பெற்ற அனைத்து பேச்சாளர்களுக்கும் என்னுடைய மனம் நிறைத்த வாழ்த்துக்கள். நன்றி. இப்பொழுது கூட்டத்தை தலைவர் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். வாருங்கள் ஜெயபிரகாஷ் அவர்களே. நன்றி பாலா அவர்களே. மீண்டும் மீண்டும் இன்று என்னை அழைக்கிறீர்கள், முடியவில்லை. இருந்தாலும் தலைவர் என்பதால் நிறைவு பகுதியை நிறைவு செய்கிறேன். இன்றைய கூட்டம் மிக அருமையாக நடைபெற்றது. கலந்து கொண்ட அனைத்து உறுப்பினர்களும் மிக அருமையாக பேசினார்கள். கொடுக்கப்பட்ட சொல்லையும் நிறைய பேர் பயன்படுத்தினார்கள். சிறப்பாக இருந்தது. மீண்டும் மீண்டும் நமது கூட்டம் சிறப்பாக நடைபெற அனைவருக்கும் வித்யாலட்சுமி அவர்கள் சொல்லுங்கள். விருந்தினரை அழைத்து அவர் நம் கூட்டத்தை பற்றி என்ன நினைக்கிறார் என்று கேட்டால் சிறப்பாக இருக்கும். விருந்தினர் சாவித்திரி போன முறை நம்முடைய கூட்டத்தில் கலந்து கொண்டார். அதனால் இன்று முறையும் உங்களுடைய பின்னூட்டத்தை அளிக்கலாம் சாவித்திரி அவர்களே. அவர் இன்னும் உறுப்பினர் ஆகவில்லை. மிகவும் அருமையாக இருந்தது. நான் பல புதிய சொற்களை கற்றுக்கொண்டேன். அண்ட் எல்லாரோடையும் மறுபடியும் ஒரு கலந்துரையாடல் பண்றது ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. நன்றி. மனமே ரொம்ப நிறைத்து இருக்கிறது. கடைசியாக நிறைத்து என்ற வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். கணக்கில் எடுத்துக்கொண்டு விட்டேன். மிக்க நன்றி. கடைசியில் கணக்கில் எடுத்துக்கொண்டு விட்டார் பாலா அவர்கள். நன்றி சாவித்திரி அவர்களே, மிக அருமை. இத்துடன் இன்றைய கூட்டத்தின் பதிவை நிறுத்திக் கொள்ளலாம். மிக அருமை. வேறு எதுவும் இருக்கிறதா வித்யாலட்சுமி அவர்களே?